நீங்கள் விரும்பினால் செய்யுங்கள், விரும்பவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று சொல்வதற்கு தௌபா வாஜிப், அது கடமையான ஒரு அமல். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. இந்த அழைத்தால் அல்லாஹ் யாரை அழைக்கிறான்? யாரை அழைக்கிறான்? சஹாபாக்களை அழைக்கிறானா? யாரை அழைக்கிறான்? சஹாபாக்கள் முதற்கொண்டு இந்த உலகம் அடையும் வரை யாரெல்லாம் அல்லாஹுவை ரப்பாக, ரசூலை ரசூலாக ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். எப்படிப்பட்ட தௌபா? தௌபத்தன் நசூஹா, சுத்தமான தௌபா, அது தூய்மையான கலப்படம் இல்லாத தௌபா. அது திரும்பி அந்த பாதையில் செல்லவே மாட்டேன் என்ற உறுதியோடு செய்யப்படக்கூடிய தௌபா அது. இந்த தௌபாவை கொண்டு இடத்திலே வாருங்கள். யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு, இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லி அடுத்த நாள் அந்த பாவத்தை செய்யக்கூடிய தௌபா அல்ல. அந்த பாதையின் பக்கம் இனிமேல் என்னுடைய பாதம் நடக்காது என்று உறுதியோடு செய்யப்படக்கூடிய தௌபாவை கொண்டு என் இடத்திலே நீங்கள் திரும்பி வாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தௌபாவை நாம் செய்தாக வேண்டும். இதை செய்யாமல் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்தால், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தௌபா அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் நஷ்டவாளிகள் எம்மை தவிர யாரும் இருக்க முடியாது. என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய முதல் விஷயம், நல்ல பதிய வச்சுக் கொள்ளுங்க. என்ன குற்றம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். என்ன ஆதாரம்? قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم يا عبادي الذين أسرفوا على أنفسهم, தங்களுடைய நஃப்ஸுக்கு அநீதம் செய்து வரம்பு மீறிய என் அடியார்களே, பாவிகளை அல்லாஹ் அழைக்கிறான். நஃப்ஸுக்கு மாற்றமாக நடந்தவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நான் கொடிய குற்றத்தை செய்வேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நான் தொழுகைகளை தவற விட்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நான் கொலை செய்தேன், விபச்சாரம் செய்தேன், இன்னும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்தேன், எனக்கு இன்னும் வாழ்வதற்கு ஒரு நொடிதான் இந்த பூமியில் இருக்கிறது, என் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். யார் மன்னிக்க முடியும் அவனை தவிர என் பாவங்களை? என் தந்தை மன்னிக்க முடியுமா? தாய் மன்னிக்க முடியுமா? என் மனைவி மன்னிக்க முடியுமா? பிள்ளைகள் மன்னிக்க முடியுமா? என் பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله. இப்படி குர்ஆன் பேசுகிறது பாருங்கள். யார் அசிங்கமான செயல்களை செய்து, மானக்கேடான காரியங்களை செய்து, தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினார்களோ, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ, என்னிடத்திலே ஏந்தப்பட்ட அந்த பாவத்தை என்னை தவிர யார் மன்னிப்பார்கள்? அல்லாஹ் பெருமையோடு கேட்கிறான். அவன் அந்த பெருமைக்கு உரித்தானவன். وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ, அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள் இந்த வார்த்தையை கூறி, யா அல்லாஹ் என் பாவத்தை நீ மன்னித்தே ஆக வேண்டும், உன்னை தவிர எனக்கு வேறு வழி என்ன? நீதான் மன்னிக்க முடியும் இந்த பாவத்தை, உன் வாக்கு அது என்னை மன்னிப்பா என்பது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிறைய பேருக்கு இந்த பழக்கமே இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டம் சொன்னாங்க, அல் பகீல். கஞ்சர்கள் யார் என்றால்
யாருக்கு முன்னால் என் பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ, யார் அதற்கு ஸலவாத்தை கூற